1 யோவான் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். இங்க என்ன அப்படின்னா, அபிஷேகம் யாருக்கு கிடைக்கிறதோ அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். என்ன பண்றது? யோசுவா சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் ஜலத்துல பிறந்துருவாங்க, ஆனா ஆவியில பிறக்கிற பருவடியே இல்லை நமக்கு. என்ன பண்றது? எப்படி ஆவியில பிறக்கிறது? எப்படி அந்த அபிஷேகத்தை சுதந்திரித்துக் கொள்வது? அப்போ ஒரு சாமுவேல் வேணும் அல்லவா? ஆமென். இன்றைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறது இதுதான், ஒரு சாமுவேல் வேண்டும். அந்த சாமுவேல் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். சாமுவேலுடைய அபிஷேகம் வேற. ஏன்னா சாமுவேலுடைய அபிஷேகத்தில் 2 காரியம் நடந்துச்சு. ஒன்னு கொம்பு அபிஷேகம், இன்னொன்று குப்பி அபிஷேகம். மறந்து விடாதீர்கள், ஒரே சாமுவேல் தான் எத்தனை பேருக்கு அபிஷேகம் கொடுத்தாரோ அத்தனை பேரில் 2 கூட்டத்தார் காணப்பட்டார்கள். அப்ப எனக்கு இங்க சாமுவேல் வேண்டாம், அபிஷேகத்தை கொடுக்கிறவர் எனக்கு தேவை. அவர் யோசுவா. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாளும், அபிஷேகம் ஒரு நாளும் குப்பி அபிஷேகமாக மாறாது. அது கொம்பு அபிஷேகமாகத்தான் இருக்கும். அந்த அபிஷேகத்தை பெறுகிறவன் ஒரு நாள் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போக மாட்டான். ஆனால் இன்றைக்கு அவரிடத்தில் அபிஷேகம் பெறுவதற்கு ஆட்கள் இல்லை. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் அந்நிய பாஷை பேசினா எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னா எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, நான் வியாக்கியானம் சொன்னால் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. இல்ல, அது பரிசுத்த ஆவியினுடைய பவர், பரிசுத்த ஆவியினுடைய கிரியை. அபிஷேகம் என்பது உன்னை இருக்கிற ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்திற்கு அழைத்து கொண்டு போவது. முக்கியமாய் இந்த பூமியினுடைய பாரம்பரிய கட்டிலிருந்து, இந்த பூமியினுடைய பூமி ஆசையிலிருந்து, ஏன் மாம்சத்தில் இருக்கிற நாம் மாம்சத்தினுடைய இச்சைகளிலிருந்து விடுபட்டு கடந்து போவதற்காக நம்மை உருமாற்றம் செய்வதுதான் அபிஷேகம். சாதாரணமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தினால் அவன் ராஜாவானான். தெரியுமா உங்களுக்கு? உருமாற்றம் தரக்கூடியது தான் அபிஷேகம். இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை யாரும் பெற்றுக்கொள்ளாமலே நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு இது புரியவில்லை. உன்னில் என்ன வித்தியாசம் வந்தது? உன்னில் என்ன மாற்றம் வந்தது? அந்த மாற்றம் யாரால் வந்திருக்கிறது என்பதை நீ அறியும்படியாய் பரிசுத்த ஆவிக்குள் கடந்து போக வேண்டும். ஒரு நாள் அந்த பரிசுத்த ஆவியை ஒருத்தன் பணம் கொடுத்து வாங்கலான்னு நினைச்சான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அன்பு நிமித்தமா இந்த பரிசுத்த ஆவியை வாங்கலான்னு நினைக்கிறாங்க, அதிகாரத்தின் மூலமாக வாங்கலான்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. இல்ல, நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்கின்ற ரீதியில் பரிசுத்த ஆவியை வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். கிடைக்காது. வேத புஸ்தகம் சொல்லுகிற பிரகாரமாகத்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நாம் வேறு என்ன செய்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவி வந்துட்டாலே நம்ம கிரியெல்லாம் மாறிடுங்க. பிரைஸ் யோசுவா. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெறாம பெற்றேன்னு சொன்னனால தான் கிரியை மாறாம இருக்கு. ஆமென். அப்ப தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற பிரகாரமாய் பரிசுத்த ஆவியை பெறணும்னா 3 காரியங்களை சொன்னார். முக்கியமாய் அபிஷேகம். 1 பேதுருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலையும் யாஷுவா மேசியா மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நீ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் தேவ சித்தத்தை நீ செய்யாம உன் விருப்பத்தின்படி நடந்தேன்னா கிடைக்காது.
இன்னைக்கு எல்லாருமே என்ன வாழ்றாங்க அப்படின்னா, எப்படி வாழ்றாங்கன்னா, எனக்கு மனசுக்கு அது சரின்னு பட்டது, அதனால நான் செஞ்சுக்கிட்டேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். அறிந்த பின்பும் வாசித்த பின்பும் எச்சரிப்பின் சத்தம் கடந்து வந்த பின்பும் இன்னும் நான் என் மனசாட்சிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அநேகர் சொல்றது இதுதான். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஆராதிக்கிற தேவனுக்கு கீழ்ப்படிந்து சரண்டர் ஆகணும். முடியுமா? ஒன்று புரிஞ்சுக்கிடுங்களேன், யாரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சரண்டர் ஆகிறாங்களோ அவன்கிட்ட இப்பிரபஞ்சத்தின் ஆவி வேலை செய்யாது. உன் மாம்சம் வேலை செய்யாது. தெரியுமா உனக்கு? உன் மாம்ச இச்சையை நீ அடக்கிடுவ முடியும். ஆனா நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நாளைக்கு எப்படி வாழணும்னு நீயே யோசிக்கிற. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொல்ற. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனா நீ என்ன செய்யற? நாளைக்கு என் பிள்ளைய எப்படி மாத்தணும். இங்க தானே ஏன் பிரச்சனை? நாளைய தினம் எப்படிப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. நாம் நினைக்கிறோம், நாம் சில செயல்பாடுகளை செய்கிறோம். ஆனால் நாளைய தினம் நாம் விரும்புகிற பிரகாரமாக வருமா? ஒருவேளை இங்க இருக்கிறவங்க நினைக்கலாம், ஆமால்ல நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், போயிடுவேன்ல. நான் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், போயிடுவேன்ல. நான் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி சாப்பிடலான் இருக்கிறேன், சாப்பிட்டுருவேன்ல. தேவ கிருபையினால உனக்கு ஆயுசு நாளை கூட்டி தந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா நடக்காது. நான் அடிக்கடி நினைப்பேன், ஆராதனை நடத்திட்டு இருக்கேன், ஆராதனையிலிருந்து நான் வெளியில போவேனா? ஒருவேளை இங்கே விழுந்து போயிட்டேன்னா? உண்மையிலே யாவுடைய நாமத்தில் சொல்றேன், எனக்கு இந்த எண்ணங்கள் எனக்கு வரும். ஏன்னா எனக்கு அடுத்த செகண்ட் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆமென். நான் விரும்புகிற காரியம் அதிசீக்கிரமாய் என்னை அனுப்பின இடத்தில் நான் திரும்பி போகணும். நான் அப்படி நினைக்கிறேன். அதனால தான் நான் நாளைய தினத்தை குறித்து எனக்கு யோசிக்கிறது கஷ்டம். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு தைரியம் கொண்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நான் அதை செஞ்சிருவேன், நாளைக்கு நான் இதை செஞ்சிருவேன், நாளைக்கு அப்படி செஞ்சிருவேன். நீங்க யாரும் போராட வேண்டாம். தேவன் உங்களுக்காக என்ன பங்கு வச்சிருக்கிறாரோ அந்த பங்கை சரியா செய்வார். நீ பரிசுத்த ஆவியின் கிருபையில வாழ்ந்தா போதும். நிறைய பேருக்கு யாசுவாவை தெரியும், ஆனா நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியை தெரியாது. ஏன்? பரிசுத்த ஆவி என்பது அந்நிய பாஷை பேசுவது. இதைத்தான் யோசிக்கிறாங்க. ஏங்க, பரிசுத்த ஆவி என்பது அந்நிய பாஷை இல்லை. பரிசுத்த ஆவி என்பது வியாக்கியானம் இல்லை. பரிசுத்த ஆவி என்பது வரம் அல்ல. பரிசுத்த ஆவி என்பது யாசுவா எனக்குள்ள ஆவியாய் கடந்து வருவது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்குள்ள ஆவியாய் கடந்து வருவது. அவர் எனக்குள் எப்ப வர்றாரோ அப்ப என்னுடைய உள்ளான மனுஷனும் புறம்பான மனுஷனும் வேறொரு கிரியை செய்வார்கள். அதைத்தான் அவர் சொல்றார், பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி வரும்போது நமக்குள்ள என்ன வரும்? பலன் வரும். எதுக்கு? 2 பேர் அடிக்குதுக்கா? சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு. வேதம் சரியா சொல்லுது. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை எப்படி சொல்லுவ? எங்க என்ன பேசணுமோ அதை தேவன் உன் வாயோடு கூட இருந்து பேசுவார். ஆமென். அல்லேலூயா. இதுக்கு பலன் வேண்டும்.